வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். மை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிரமாதமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இன்னைக்கு நேரு காலத்தில் நடந்த ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கலாம். நேரு பிரதமராக இருக்கும்போது கிருஷ்ண மேனன் அப்படிங்கிற ஒரு டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருக்காரு. ஜெனரல் கரியப்பாங்கிறவர் முப்படைகளுக்கும் தளபதியாக இருந்தார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மேஜர் திம்மையா அப்படிங்கிறவர் வர்றார், முப்படை தளபதியாக வர்றார். அவர் ரொம்ப ஃபோர்ஸானவர். அவர் அந்த முப்படைகளையும் வலுவாக்கணும், நிறைய அதுக்காக செலவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நல்ல ஒரு உச்சத்தில் வச்சுருந்தார். நல்ல படைபலம், எல்லாமே திறமையான படைபலமாக அவர் வச்சுருந்தார். ஆனால் ஒரு சின்ன கருத்து வேறுபாடு டிஃபென்ஸ் மினிஸ்டருக்கும் இவருக்கும் என்னென்னா, எல்லா பணத்தையும் இராணுவத்துக்கே செலவழிச்சிட்டா வளர்ச்சி திட்டங்கள் நின்று போயிடுமே அப்படிங்கிறனால கொஞ்சம் மெத்தனமாக இருக்கார் இவர். அவர் மெத்தனமாக இருக்கும்போது இவர் வருத்தப்படுறார், என்ன இப்படி டிஃபென்ஸுக்கு கண்டுக்காமல் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஃபைல்ஸ் அனுப்புறதையே நிறுத்திட்டாராம். இதில் நேருவுக்கு என்ன பிரச்சனை, பிரதம மந்திரிக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால், இராணுவ தளபதிகள் பல நாடுகள்லையும் ஆட்சியை கவிழ்த்துட்டு அவங்களே ஆட்சிக்கு வந்துடுறாங்க. இராணுவ புரட்சின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதை ஏற்படுத்தி இருக்கிற அரசாங்கம் சரியில்லைன்னு சொல்லி இவங்க ஆட்சியை கைப்பற்றிடுவாங்க. அந்த பயம் நேருவுக்கு இருக்குது. அதே நேரம் படைபலம் நல்லா இருந்தால் தான் நாட்டின் பாதுகாப்பும் நல்லா இருக்கும். அதே நேரம் எல்லா பணத்தையும் அதுக்கே செலவழிச்சிட்டா வளர்ச்சி திட்டங்கள் என்ன ஆகுறது? இப்படி மும்முனை தாக்குதலாக நேரு மண்டை பிச்சுட்டு உட்காந்துருக்காரு. அவரால் ஒரு முடிவுக்கே வர முடியல. ஏன்னா அவருக்கு டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஒரு பெரிய அறிவாளி. அவருடைய ஆலோசனையின் பேரில் ரொம்ப நல்லா கவர்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. அவரையும் விட முடியாது. இவர் பாதுகாப்புத்துறை முப்படை தளபதியா இல்லை அப்படின்னு சொன்னால், அந்த இராணுவம் வீணா போச்சுன்னு சொன்னால் எதிரி நாட்டுக்காரன் ஈஸியாக உள்ள வந்துடும். இப்படி ஒரு ரெண்டு கண்கள் மாதிரி அவருக்கு. இப்போ எந்த கண்ணை சரி தப்புன்னு சொல்றதுங்கிற மாதிரி மண்டை பிச்சுட்டு ஒரு குழப்பத்தில் இருக்கார். அப்போது ஒரு நாள் காமராஜரை இவர் வீட்டுக்கு கூப்பிட்றாரு. நேரு வீட்டுக்கு வரார். வந்த உடனே என்ன இன்னைக்கு ஒரு மாதிரியாக இருக்கிறீங்க அப்படிங்க. அப்போ இந்த கதையெல்லாம் அவர் சொல்கிறார். சொல்லி முடித்த உடனே ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்குறாரு. இப்போது உங்களுக்கு அந்த ரெண்டு கண்கள்னு சொன்னீங்கல்ல, இதில் எந்த கண்ணை நீங்கள் விட்டு கொடுக்க தயாராக இருக்கீங்கன்னு சொல்லுங்கள், நான் தீர்ப்பை சொல்லிடுறேன் இப்போவே. அப்படின்னா முப்படை தளபதியை தான் நம்ம விட்டு கொடுக்கணும், வேறு வழி இல்லை அப்படின்ற. சரி பண்ணிடுவோம் அப்படின்ட்டு ஆயுத தளவாடங்களை அறியும் குழு அப்படின்னு ஒரு குழுவை ஏற்படுத்துங்க. அதுக்கு முப்படை தளபதி லெப்டினன்ட் திம்மையாவை தலைவராக போடுங்க. அவருக்கு 2 உதவியாளரையும் கொடுங்க. நம்ம பக்கத்து நாட்டில் யார் அனுமதிக்கிறாங்களோ அவங்க நாட்டுக்கு இந்த 3 பேரையும் அரசாங்க செலவில் அனுப்பி வைங்க. ஒரு 6 மாதத்துக்கு இங்கே வராமல் பார்த்துக்கோங்க. 6 மாதம் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளுங்க. நவீன ஆயுத தளவாடங்களை எல்லாம் அறிஞ்சு எதையெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிசர்ச் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு 6 மாதம் நாடு கடத்திடுங்க அப்படின்னு இருக்காரு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு, ஒன்றும் ஆகாது. அவர் போன பிறகு முப்படைகளுக்கும் ஒரே தளபதி தானே இருக்காரு, அதை 3ஆக பிரிங்க. காலாட்படைக்கு மட்டும் திம்மையாவே தலைவராக வச்சுக்கோங்க. அந்த மற்ற கப்பற்படைக்கும் விமானப்படைக்கும் 2 புதிய தளபதிகளை நியமிங்க. அழகாக போயிட்டுருக்கோம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அவர் வந்தவுடனே ஏதாவது பிரச்சனை பண்ண மாட்டார். ஏன்னா அவர் ஏகபோக உரிமையாக இருந்தவரை இப்போ நீங்கள் 3ல் ஒரு பாகத்துக்கு போட்டிங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அவரால் ஏற்றுக்க முடியாது. கொஞ்ச நாள் அவரே ரிசைன் பண்ணிடுவார். தைரியமாக இருங்க. உடனே காமராஜரை கட்டி பிடிச்சிட்டாரா நேரு. நமக்கு கல்விக்கண் திறந்த காமராஜர், மதிய உணவு கொடுத்த காமராஜர், அணைகள் கட்டிய காமராஜர், நேர்மையான ஆட்சி செய்த காமராஜர், இப்படி பல விஷயங்கள் தெரிஞ்சாலும் இந்த மாதிரி நுணுக்கமான விஷயங்களுக்கு கூட ஒரு ஈஸியான அழகான சுமூகமான தீர்வு கொடுக்குற. அதான் அங்கே இருக்கிறது. அனுபவம் மற்றும் நாட்டு மக்களின் நன்மையில், நாட்டு மக்களின் வளர்ச்சியில் கவனம் உள்ள யாருமே இந்த மாதிரி முடிவு எடுக்க முடியும். ஏன்னா அதுதான் இன்னைக்கு நம்மகிட்ட இல்லை. 6 மாதம் கழிச்சு திம்மையா வராரு. வந்தோடனே சூழ்நிலை பார்க்குறாரு, ஒன்றும் பண்ண முடியாது. கொஞ்ச நாளில் அந்த பதவியை ரிசைன் பண்ணிடுறார். எப்படி பார்த்தீங்களா, ஒரு பாரத பிரதமருக்கே அழகான ஐடியா கொடுக்குறாரு. அதுவும் எப்பேற்பட்ட ஐடியா, மிக மிக நுணுக்கமான ஒரு சிக்கலில் ஈஸியாக ஒரு தீர்வு கொடுக்குறார். இதுதான் காமராஜர். அவர் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர், விருதுநகரை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுல நமக்கு நிச்சயமாக ஒரு கர்வம் எப்போவுமே உண்டு. இதான் இன்னைக்கு விஷயம்.
நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மேடம் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.